மகாபாரதம் பேருக்கு ஏற்றாற்போல ஒரு பெருங்கதை. அதன் மூலக்கதைக்கு வலிச்சேர்க்கும் வகையில் பல கிளைக்கதைகளை கொண்ட காவியமாக மகாபாரதம் திகழ்கிறது. அதிலிருந்து பலரும் அறிந்திராத ஒரு கதையினை உங்களுக்கு வழங்க எடுத்திருக்கும் முயற்சிதான் யார் குற்றம் என்ற இந்த நாடகம். பாரத கதையின் முக்கிய கதாபாத்திரங்களான பாண்டவர், கௌரவர் மற்றும் கிருஷ்ணர் ஆகியோரின் மூதாதையர் பற்றிய கதை. இதில் வரும் கதாமாந்தர்கள் தம் மனச்சாட்சிக்கு சரி என்று உணர்ந்ததையே செய்திருக்கின்றார்கள். எனினும் இறுதியில் கிடைத்த பலன்தான் என்ன? போனை நோண்டாமல், பக்கத்தில் இருக்கிறவையோட அரட்டை அடிக்காமல் நாடகத்தை கவனமாக பாருங்கள். இறுதியில் உங்களது மனச்சாட்சிகளுக்கு கேள்விகள் இருக்கின்றன. பதில் சொல்ல தயாராகுங்கள். அண்ணா, எனக்கு போது போகல. கவியக்கா கூப்பிடணும். விளையாடுறக்கு. ஓம் தம்பி, வாங்க கூப்பிடுவோம். கவியக்கா, கவியக்கா. என்ன அவன்? உங்களுக்கு பொழுது போக உங்களுக்கு போது போகல. அப்போ உங்க நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுவமே. பெரி, ஜிதேஷ், ஜெயராம் எல்லாரும் வாகமாடி வாங்க. இப்ப என்னத்துக்கு எங்கட பேரு எல்லாம் கூப்பிட்டு ஏலம் விடுறீராவக? உங்களுக்கு பொழுது போகல. எங்களுக்கும் தான். அல்ல தான். பள்ளி மைனட்டு விளையாடுவோமா? ஒவ்வொரு நாளும் தானே ஒவ்வொரு நாள் தான் விளையாடு. ஒரு கதை சொல்லட்டா? எந்த கதை? பாரத கதை. கொஞ்சம் பாண்டவ பற்றியோ? இல்ல. ஓ, அப்ப கௌரவ பற்றியோ? இல்ல. எனக்கு தெரியும். பாஞ்சாலிய பற்றியோ? இல்ல. பாண்டவர் கௌரவர் காலத்து கதை இல்ல, அவர்களது மூதாதையர் பற்றின கதை. சரி, சொல்லுங்க. சரி, சொல்லிக்கோ. கவியக்கா, கவியக்கா, அது யார்? சொல்லி தண்ணி குடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்திருக்கு கொண்டிருக்கிறா. அதுதான் கோமகள், அசுரகுல மன்னன் விடப்பெண்ணின் மகள் சன்மிஷ்டை. அது சரி, அவன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாரீங்க, கதையை கேட்கலீங்களே. கோமகளின் தோழி குருமகள். அவள் அசுரகுல குரு சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானி. தோழிகள் இருவரும் அருவியில் நீராட வந்திருந்தார்கள். எவ்வளவு நாளிகை தான் காத்திருப்பது? ஸ்நானத்தின் பின் உடை மாற்றி வருவதற்கு ஏன் தேவயானிக்கு இவ்வளவு நேரம்? குருதேவ புத்திரிக்கு மாற்றுடை தரித்து வர ஒரு முகூர்த்த நேரம் தேவை போலும். அசுரகுல அரசரது ஹருவந்த புத்திரி அவசரத்தில் ஆடி மாற்றி அணிந்து வந்தால் குரு புத்திரி மாற்றுடை தருவித்து தரித்து வர ஒரு முகூர்த்த நேரம் போதுமா என்ன? அரசலங்குமரியின் அதி உயர் பட்டாடை கிடைத்தும் அணியாமல் அற்ப நூலாடைக்காக காத்திருந்த குருதேவர் புத்திரியின் அறிவுத்திறனை எப்படி மெச்சுவதென்றே எனக்கு தெரியவில்லை. அசுர குலத்து ஆச்சாரியாரும் அவரது புத்திரியும் காத்து நிற்கும் ஆச்சாரத்தை பற்றி புரிந்து கொள்ளும் தகுதியற்ற இளவரசியை பெற்றிருப்பது இந்த அசுர குலத்தா செய்த பாவத்தின் பயன் போலும். அப்பாவிடம் கையேந்தி நிற்கும் அப்பாவி ஆச்சாரியார் மகள் என்னையும் எனது அசுர குலத்தையும் இழிவாக பேசுகிறாயா? ஆமாம், என் தந்தை இல்லை என்றால் தெரியும் அசுர குலத்தாரின் நிலைமை. நீயும் உன் தந்தையும் தேவலோகத்தில் பணிவிடை செய்து கொண்டிருப்பீர்கள். உன் நாவை அடக்கி பேசு சன்மிஷ்டை. என்னையா நாவடிக்கு பேச சொல்கின்றாய்? அசுர குலத்தையும் எனதருமை தந்தையையும் நிந்தித்து பேசிய உன்னை இனி உயிரோடு விடுதல் எனக்கும் எனது அசுர குலத்துக்கும் இழுக்கு. நீயும் உன் ஆண்டையும் இன்றோடு ஒளிந்து போ.
கிணற்றுக்குள்ளே இருந்து நீ உன் அதிகாரத்தை காட்டிக்கொண்டே இரு. தெய்வமே, என் கதை இப்படியா முடிய வேண்டும்? இந்த உங்கள் அன்பு மகள் வாழ்வு இப்படியா அழிந்து போக வேண்டும்? என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா? பெண்ணே, கலங்காதே, யான் உன்னை காப்பாற்றுகிறேன். இதோ இந்த உத்தரியத்தை இறுக பற்றிக்கொள். யான் உன்னை மேலே தூக்கி விடுகிறேன். உத்தரியத்தை இறுகமாக பற்றிக்கொள். இன்னும் சில வினாடிகளில் நீ மேலே வந்து விடுவாய். என் உயிர் பார்த்து எந்தனே, நீங்கள் யார் என்பதை யார் அறியே? தங்களுக்கு கைமாறு செய்யும் வழியும் அறியே. இந்த அவளையின் கதி இந்த மாதருக்கு மேற்படக்கூடாது. வருந்தாதே பெண்ணே, யான் அத்தினாபுரத்து வேந்தன் ஜயாதி. உயிர்களின் துயர் துடைத்து தற்போது உனது துயரம்தான் அகன்று விட்டதே. இனியும் வருந்துதல் தகுமோ? வேந்தேன், யான் இந்நூலை நொந்து வருந்துகிறேன். வானவரும் தானவரும் போற்றி வழங்கும் சுக்கிராச்சாரியார் புத்திரியாகிய யானா இக்கதையை அடைந்தேன் என எண்ணும் கால் என் சித்தமெல்லாம் வெப்பயாரத்தில் தவிக்கிறது அரசே. ஓ, நீ சுக்கிராச்சாரியாரின் புதல்வியா? வா, நின்னை நீ தந்தையிடம் சேர்த்துவிட்டு அவரிடம் ஆசி பெற்றுச் செல்கிறேன். வேண்டாம் வேந்தே, இனி யான் என்னை பார்த்து கொள்ளும் வழி அறிவேன். என் உயிர் பார்த்த உங்கள் ஆணையை ஏற்க முடியாதிருக்கும் இந்த அவலையை சமித்தருள வேண்டும் வேந்தே. கலங்காதே பெண்ணே, முக்காலமும் உணர்ந்த சுக்கிராச்சாரியாரின் புதல்வியாகிய உன் வார்த்தைகளை நான் நம்புகிறேன். கானகத்தில் காரிகையை தவிக்க விட்டு சென்றான் ஜயாதி என்ற களங்கம் எனக்கு ஏற்படாமல் பார்த்துக்கொள். இந்த காடு என் தாய் வீடு வேந்தரே. நீர் எனக்கு காட்டிய உதவிக்கு இந்த அவலை என்றும் கடன்பட்டவளாவே இருப்பாள். யான் வருகிறேன். மகளே தேவயானி, என்னம்மா நடந்திருக்கு? உன் சரீரம் முழுவதும் நினைந்திருக்கிறதே. என் தவ புதல்விக்கு இக்கதி நேர்ந்ததேனோ? பாருங்கள் அப்பா உங்கள் புதல்வியின் நிலையை. தாங்கள் தங்கள் ஞானத்தை எல்லாம் கொண்டு உச்சத்தில் வைத்திருக்கும் விடப்பெண்மன் மகள் என்னை பாலும் கிணற்றிலே தள்ளிவிட்டாள் அப்பா. மன்னர் ஜயாதி வந்து என்னை காத்தாரப்பா. சன்மெட்ஸை உன்னை கிணற்றில் தள்ளி விட்டாரா? அந்த பெண்ணுக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? சரி வா, அகத்துக்கு சென்று ஆடை மாற்ற வேண்டும். உன் சரீரம் குளிரால் நடுங்குகிறதம்மா. தந்தையே, என்னை கொலை செய்ய துணிந்தவள் இருக்கும் நகருக்கு யான் ஒருபோதும் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். யான் இந்த காட்டிலேயே தங்கி விடுகிறேன். அறியா பெண்ணின் செயலை மன்னித்து விடம்மா. இதற்காக நீ அகத்துக்கு வரேன் என்பது தகுமா? நீ அகத்துக்கு போகாவிட்டால் எங்கே செல்வதாக உத்தேசித்திருக்கிறாயம்மா? யான் இந்த காட்டிலேயே தங்கி விடுகிறேன். என்னுடன் தங்குவதாக இருந்தால் தங்குங்கள். மாறாக தருப்பக்கட்டையும் ஓலை சுவட்டையும் எடுத்துக்கொண்டு உங்களையும் என்னையும் அவமதித்தவள் தந்தை முன் கைகட்டி சேவகம் செய்ய விரும்பினால் இப்பொழுதே சென்று விடுங்கள். யான் இந்த காட்டிலே யாருமற்ற அனாதையாக வாழ்ந்து விட்டு போகிறேன். மகளே, உன்னை விட்டு யான் போகேன் அம்மா. யானும் உன்னுடனேயே தங்கி விடுகிறேன். அப்ப சுக்கிராச்சாரியார் காட்டிலே தங்கிட்டாரோ? அப்ப அசுரக்குழு கதை முறைஞ்சிடும். கொஞ்சம் பொறுங்கோ, கதை இன்னும் முடியல. நடந்ததை அறிந்த அசுரகுல அரசன் விடப்பெண்மன் மிகவும் வருந்தினான். குருதேவரிடம் வந்து தன்னையும் தன் மகள் சன்மிஷ்டையையும் மன்னித்தருள வேண்டும் என்று கெஞ்சினான். அப்ப சுக்கிராச்சாரியார் அதோட சுக்கிராச்சாரியார் எல்லாருமே மன்னிச்சிருப்பார். அதோட கதை முடிஞ்சிருக்கும்.
எனக்கு இந்த அவ்வளவு சுலபமான பிரச்சனை மாதிரி தெரியல. தேவயானி சன்மிஷ்டைக்கு சரியான தண்டனை சன்மிஷ்டை தனக்கு பணிப்பெண்ணாவது என்று கூற அரசனும் அதை ஏற்றுக்கொண்டான். சன்மிஷ்டை மிகுந்த மனக்கவலையுடன் தேவயானிக்கு பணிப்பெண்ணாக சென்றாள். இருக்காத பெண்ணை அசுர குழமையான இருந்தவர் அடிமையாக போவது எவ்வளவு கவலையானது. ஒரு நாள் தேவயானி தனது பணிப்பெண் சன்மிஷ்டியுடன் காட்டிற்கு வருகிறாள். காட்டில் வைகரேரம் கூட்டில் குருவிகள் கூடும் காட்டும் நனவினை சாலம் பாட்டும் மனதினை யாழும் ஏற்றில் சூரியன் கணும் சேட்டின் கமலம் நானும் ஓட்டும் மரசன் ஞானம் ஈட்டில் காதலில் யானும் ஈட்டில் காதலில் யானும். தேவலோக பெண்களையும் எழிலில் வெஞ்சும் பெண்ணே, நீ நிஜமா ஓவியமா? யார் அது? யான் அத்திராபுரத்து அரசன், சந்திரகுல தோன்றல். ஜயாதி என்பது என் நாமம். வேண்டே, தாங்களா? என்னை தெரியவில்லையா? இல்லை பெண்ணே. அன்று பாலுக்கு நற்றிலே பரிதவித்த பேதையொருத்தியின் உயிரை காத்தீர்களே, அந்த பேதை யானை சுக்கிராச்சாரியாரின் புதல்வியா? அன்று மாலை நேரத்து சூரியகாந்தி போல வாடியிருந்த உன் வதனம் இன்று கதிரவனை கண்ட கமலம் போல மலர்ந்திருக்கிறதே. மகளே தேவயானே, நீ எங்கேயா இருக்கிறாய்? தந்தையே, அன்று பாலுக்கிணற்றிலே இருந்து என்னை பாதுகாத்தவர் இவர்தான், அத்தினாபுரத்து அரசர். நான் சந்திரகுல தோன்றல் ஜயாதி, தங்கள் தாழ் பணிகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் குருதேவா. மன்னா, நீ என்றும் தர்மம் தவறாது வாழ்வாயாக. தந்தையே, அன்று வேந்தரினால் உயிர் பிழைத்தவள், வேந்தரின் உத்தரியத்தை பெற்று கிணற்றில் இருந்து வந்தவள். இனி அன்னவரை விடுத்து வேறொருவரை மனம் செய்ய முடியாதப்பா. புரிகிறது மகளே. ஏயாதி, என் புதல்வியின் சித்தம் புரிகிறதா? அவளை மனம் செய்ய உனக்கு சம்மதமா? யானோ பூலோகத்து அரசன், தாங்களோ எல்லா உலகங்களும் போற்றும் குருதேவன். தங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு உண்டோ? அவ்வாறாயின் நீ என் புதல்வியின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீ அவளை உன்னுடன் அத்தினாபுரத்துக்கு அழைத்துச் செல்வாயாக. சன்மிச்சை, இங்கே வா. இவள் தேவயானியின் தாதி சன்மிச்சை. இவளும் உங்களுடன் வருவாள். இவள் இயற்றிய பாதக செயலின் பயனாக இவளுக்கு திருமண சுகம் கிடைக்க கூடாது என்ற தண்டனையை இவள் பெற்றிருக்கிறாள். நீ ஒருபோதும் அவளது தண்டனையை மறந்து விடாது. புரிகிறது குருதேவா, யாங்கள் வருகிறோம். சன்மிஷ்டை தனது நிலையை எண்ணி கண்ணீர் வடிப்பதை அரசன் ஜெயாதி கண்டுவிட்டான். அவள் அசுரகுல அரசன் விடப்பெண்மனின் மகள் என்பதையும் அறிந்து கொள்கிறான். அதோடு சன்மிஷ்டை அரசனான ஜெயாதி தன்னை மணந்து தன் துயரை நீக்குவது அரச தர்மம் என வாதாடுகிறாள். மனம் மாறிய அரசன் குருதேவரின் கட்டளையை மறந்து சன்மிஷ்டையை மணந்து கொள்கிறான். அரசனான ஜெயாதி சன்மிஷ்டையை மனம் செய்த விடயம் சில ஆண்டுகளுக்கு பின்புதான் தேவயானிக்கு தெரிய வந்தது. எல்லாரும் ஏமாற்றுக்காரர்கள். அத்தினாபுரம் வருமாறு தகவல் அனுப்பி எவ்வளவு காலமாயிற்று, இன்னும் என் தந்தையை காணவில்லையே. தேவியின் கோபத்திற்கு காரணம் யாதோ? பட்டத்து ராணியின் கோபக்கனலில் பாராளும் வேந்தரின் கதி என்னாகுமோ? பணிப்பெண்ணை பட்டத்து ராணியாக்கியவருக்கு எனது சினம் பற்றிய கவலை என்ன? மகளே தேவயானி, பிரச்சனையாமா? தந்தையே, எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். சன்மிஷ்டை அத்தினாபுரத்தின் அரசியாகி விட்டாள்.
சன்மிச்சையின் தண்டனை பற்றி கூறியிருந்தும் ஜெயாதி தன் வாக்கை மீறிவிட்டானா? மன்னிக்க வேண்டும் குருதேவா. இளமை இருப்பதால் தானே உனக்கு இந்த தண்டனையை செய்ய தோன்றியது. நீ ஒரு வயோதிபனாக மாறக் கடவாய். மன்னிக்க வேண்டும் குருதேவா. உயிர்களின் தன் ஆட்சியின் கீழ் இருப்பவர்களின் துயரம் துடைத்தல் அரச தர்மம் அல்லவா? அந்த தர்மத்தை பேணியது குற்றமா? எனக்கு சாப விமோசனம் அருளுங்கள் சுவாமி. நான் சாபம் வழங்கியதுதான். ஆனால் யாராவது சுய விருப்பத்துடன் தனது இளமையை இவனுக்கு நல்கி இவன் முதுமையை மாற்றி இளமையை பெற்றுக்கொள்ளலாம். நான் வருகிறேன். இங்கே என் வாழ்வு முடிந்து விட்டதப்பா. என்னையும் உங்களோட அழைத்து செல்லுங்கள். ஜெயாதிக்கும் தேவயானிக்கும் பிறந்த மூத்த புதல்வன் யது. யது வழி வந்தவர்கள் யாதவர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இந்த வம்சத்தில் தோன்றியவரே கிருஷ்ணர். ஜெயாதிக்கும் சன்மிஷ்டைக்கும் பிறந்த கடைசி புதல்வன் புரு. புரு வழி வந்தவர்கள் பௌரவர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இந்த வம்சத்தில் தோன்றியவர்கள் பாண்டவரும் கௌரவரும். ஜெய், இதுல யார் குற்றம்? யார் குற்றம்? தன் குலத்தை பழித்தவளை சன்மிஷ்டை தண்டிக்கின்ற குற்றமா? தன் உயிரை பழிக்க நினைத்தவளை தேவயானி குற்றமா? ஆட்சியின் கீழ் இருந்த சன்மிஷ்டையன் துயரம் தீர்த்தது ஜெயாதி செய்த குற்றமா? தன் மகளை ஏமாற்றி தனக்களித்த வார்த்தையும் காக்க தவறிய ஜயாதிக்கு சுக்கிராச்சாரியார் சாபம் வழங்கியது குற்றமா? யார் குற்றம்? யார் குற்றம்? ஊழி பெருவலியாவுல மற்றொன்று சூழினும் தான் ஒன்றுரும். இன்னொரு கரகோஷம் உங்களால. சங்கர் லெவல்ல ஒரு நாடகம் போடலும்னா அது சதீஷால மட்டும்தான் முடியும்ன்றத காட்டிட்டாரு. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் கவனிச்சுக்க வரீங்கள? சங்கர் கூட விஎஃப்எக்ஸ்ல தான் டிஏஜிக்கு எல்லாம் பண்ணுவாரு. லைவ்ல ஒரு யங்கா இருந்த ஒரு ஆள் ஓல்டா மாறதான் இன்னைக்கு தான் முதல்வர் நான் பாக்குறேன் என்ற கண்ணால. கலாரமா படிக்க பேரியார டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. நான் முதல் பேரியா வந்த நேரம் முதல் பார்த்த கலவலாக இருந்த டிராமா இன்னைக்கு நீங்க இதுவரை உங்களை முதலி இதுவரை நல்ல டிராமாக்கள் நான் பார்க்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் இது ஒரு விதமாக ஒரு நாடகம் போட வேண்டும் என்று கொஞ்சம் நாளாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். வித்தியாசமா போட வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதற்கான முயற்சிகள் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமாக இந்த முறை வரலாற்று நாடகம் ஒன்று தொடங்கலாம் என்று தொடங்கியிருந்தோம். உங்களுடைய ஆதரவுக்கு எப்பவும் நன்றி. அடுத்த முறையுமே ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம். நன்றி சதீஷனா. அடுத்த ப்ரோக்ராம்ஸ்களுக்கு இப்பவே நீங்க ரெடி பண்ணுங்க. எத்தனை மாத உழைப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா கட்டாயம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் சின்ன பிள்ளைல வச்சுக்கலாம் ப்ரொடியூஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம். நன்றி சதீஷனா. நன்றி. அதை சின்ன பிள்ளைல வச்சு செய்யறதுக்கு அவன் பெற்றோருன்ற உதவி கட்டாயம். ஸோ அவை எல்லாரும் இப்போ இந்த முறை மட்டும் எந்த முறையும் பெற்றோருன்ற உதவி எனக்கு நெடுதலும் இருக்கிறபடியாக தான் தொடர்ந்து செய்ய முடியாது. அது எல்லாருக்கும் நன்றி. யார் வரலாற்று நாடகம்